அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பிரசன்ன பாலாஜி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 17 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம தமிழக மக்களுக்கு எபோலா மார்பர்க் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸை அறிமுகப்படுத்தினது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது வேற யாருமே இல்லை, ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிற கமலஹாசன். தசாவதாரம் படத்துல அந்த ஒரு வைரஸ் தேடிக்கிட்டு எல்லாரும் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த வைரஸ் தான் எபோலா மார்பர்க் வைரஸ். அதை நமக்கு 2008ஆம் ஆண்டிலேயே கமலஹாசன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமயம் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மார்பர்க் வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னமே எபோலா வைரஸுடைய தாக்கம் வந்துடுச்சு. இப்போதான் இந்த மார்பர்க் வைரஸ் இதனுடைய தாக்கம் கொரோனா வைரஸை போல ரொம்ப தீவிரமா ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிட்டு வருது. இந்த வீடியோவில் நம்ம இந்த மார்பர்க் வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம மொழியில சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேய் வைரஸ்னு சொல்லலாம். அது ஏன் பேய் வைரஸ் அப்படின்னு சொல்றோன்றது வீடியோவோட கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ஏன் மார்பர்க் வைரஸ் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, முதல்ல மார்பர்க் என்று அழைக்கப்படுகிற இடம் அது வந்து ஜெர்மனியில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆய்வுக்கூடத்துல வேலை செஞ்சவங்களுக்கு தான் இந்த மார்பர்க் வைரஸினுடைய தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கு தான் இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதனால மார்பர்க் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். மார்பர்க் அண்ட் பிராங்க்ஃபுர்ட் இந்த 2 இடத்துல தான் முதல்ல இந்த வைரஸினுடைய தாக்கம் ஏற்பட்டது. யாருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகாண்டா அப்படின்றது ஆப்பிரிக்க நாடு. இந்த ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவிலிருந்து வர வைக்கப்பட்ட குரங்குகளை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த குரங்குகள்ல இருந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த மார்பர்க் என்கிற இடத்தில் இந்த வைரஸினுடைய தாக்கம் முதல்ல ஏற்பட்டது. அதனாலதான் இந்த வைரஸிற்கு பேர் மார்பர்க் வைரஸ். இப்போ உலக அளவில் இந்த வைரஸுடைய தாக்கத்தை பத்தி பார்ப்போம். பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இதனுடைய தாக்கம் இருந்திருக்கு. ஆப்பிரிக்க நாடான கினியா, ஈக்குவட்டோரியல் கினியா, அங்கோலா, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டான்சேனியா இது போன்ற நாடுகளில் இதனுடைய தாக்கம் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துட்டே வந்துட்டு இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஆண்டுல ஆப்பிரிக்க நாடான ஈக்குவட்டோரியல் கினியாலையும் டான்சேனியாவிலையும் இதனுடைய தாக்கம் கொஞ்சம் தீவிரமாக இருந்திருக்கு. அங்கே ஒரு நாட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறார்கள். டான்சேனியாவில் ஒரு 8 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால. தீவிர நோய் கட்டுப்பாடு முயற்சினால இதனுடைய தாக்கம் அங்கே வந்து தீவிரமா குறைஞ்சிருக்கு. இப்ப கடந்த 10 நாட்கள்ல அதே ஆப்பிரிக்க நாடான ருவாண்டா, இந்த ருவாண்டா நாட்டில் இந்த மார்பர்க் வைரஸினுடைய தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதனாலதான் நாம இந்த வீடியோல இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வைரஸும் எபோலா வைரஸும் ரெண்டுமே ஃபைலோவிரிடே என்ற வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது. நீங்க இந்த படத்துல பார்ப்பது தான் இந்த வைரஸ். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வைரஸினுடைய தோற்றம். எதுல இருந்து சார் இந்த வைரஸ் தாக்கம் நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பழந்தின்னி வௌவால்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழந்தின்னி வௌவால்கள். இந்த வௌவால்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசெட்டஸ் எஜிப்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். பழந்தின்னி வௌவால்கள்ல இந்த வைரஸ் இருக்கு. பெரும்பான்மையா இந்த வௌவால்கள் எங்க அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மைன்ஸ், குகைகள், சுரங்கங்கள் இதுல தான் இருக்கும். அப்ப இந்த குகைகளுக்கு ஆராய்ச்சிக்காக செல்பவர்கள், பொழுதுபோக்கிற்காக செல்பவர்கள், இந்த சுரங்கங்கள்ல வேலை செய்யறவங்க, இவர்களுக்கு இந்த வௌவால்கள்ல இருந்து இந்த நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு இந்த வைரஸினுடைய தாக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, மனிதன்ல இருந்து மனிதனுக்கு இந்த வைரஸ் மிகவும் எளிமையா பரவும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸ் அது எப்படி பரவுச்சோ அதே மாதிரி தான் இந்த வைரஸும் பரவும். அது பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் நோயாளியினுடைய எச்சில், சிறுநீர், வேர்வை, மலம் இது எல்லாமே கிருமி இருக்கக்கூடியது.
இது யார் மேலெல்லாம் படுதோ அவங்களுக்கும் இந்த கிருமியினுடைய தாக்கம் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு இந்த மார்பர்க் வைரஸினுடைய தாக்கம் ஏற்பட்டதுன்னா அறிகுறிகள் தெரிவதற்கு 2லிருந்து 20 நாட்கள் ஏற்படும். கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த உயிரிழப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 23லிருந்து 90% வரை சில குறிப்பிட்ட மக்கள் இனங்களுக்கு இந்த கிருமி தாக்கத்தினால் ஏற்படக்கூடும். அப்படி என்னென்ன சார் இதோட அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு, இதெல்லாம் தான் ஆரம்ப கட்ட அறிகுறி. ஒரு சாதாரண வைரஸ் காய்ச்சலுக்குரிய அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். போக போக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, மேலெல்லாம் அங்கங்கே சிகப்பான கொப்பளங்கள் ஏற்படும். அடுத்த கட்டம் ஒரு 5 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். கடுமையான வயிற்றுப்போக்கு, காலராவில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கள் போல மிகவும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதாவது இந்த வைரஸ் தாக்கத்தில் ஏற்படுகின்ற இந்த வயிற்றுப்போக்கு எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து கிட்டத்தட்ட 70லிருந்து 80% குறைஞ்சிரும். இப்போ அவ்வளோ நீர் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய முகம் என்ன ஆகும்? தோல் எல்லாமே ஒட்டி போயிடும். தோல் ஒட்டி போயிடுச்சு அப்படின்னா கண்ணு பெருசா தெரியுமா? தோல் ஒட்டி போய் காஞ்சி போய் கண்ணு பெருசா தெரியறதுனால இதற்கு பேய் வைரஸ் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு. இப்ப 5 நாளுக்கு பிறகு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா, கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுது பாருங்க. இதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உறுப்பாக இது பாதிக்க தொடங்கும். ஈரல், சிறுநீரகம், நுரையீரல் எல்லா உறுப்புகளையும் இது தாக்கும். தாக்கி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்பதான் இந்த நோயுடைய முக்கியமான தாக்கம் எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா துவாரங்களிலும், கண், வாய், மூக்கு, சிறுநீர் துவாரம், மலக்குடல் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இரத்த கசிவு ஏற்படும். கடுமையான இரத்த கசிவுனாலையும் ஏற்கனவே வயித்தால போயிட்டு இருக்கு, இதுல ரத்தமும் வெளியேறிடும். அப்ப ஷாக் என்று சொல்லப்படுகிற கடுமையான நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிச்சிடும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்த டெஸ்ட்ல மூலியமா இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இதனுடைய ட்ரீட்மெண்ட், வைத்திய முறைகள் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெரும்பான்மை வைரஸ் நோய்களுக்கு நேரடியாக அங்க வைரஸை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டிவைரல் மருந்துகள் இல்லை. இப்ப இந்த நோய்க்கும் அது போல தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டிவைரல் மருந்துகள் இல்லை. அப்ப என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம். நீர் சத்து குறைபாடு ஏற்படுது பாருங்க. அப்ப அந்த நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் அவர்களுக்கு வாய் வழியா எலக்ட்ரால் பவுடர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது கொடுக்கலாம். இல்லை இரத்த நாளங்கள் வழியாக சலைன் அல்லது குளுக்கோஸ் இதெல்லாம் நம்ம ஏற்றி அவர்களுடைய நீர் சத்து குறையாமல் பார்த்து கொள்ளலாம். கடுமையான இரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா ரத்தம் ஏற்றலாம் அந்த நோயாளிகளுக்கு. பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல இந்த வைரஸ் அதனுடைய வீரியத்தை இழந்துடும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட், அதாவது நோய் ஏற்பட்டு மரணித்தவர்கள் வெர்சஸ் நோய் ஏற்பட்டு பிழைத்தவர்கள், இந்த ரேஷியோவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மரணித்தவர்களுடைய ரேஷியோ தான் அதிகம். ஒரு 10 பேர் இதனால பாதிச்சாங்க அப்படின்னா 6லிருந்து 7 பேர் மரணிச்சிடுறாங்க. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இரத்த கசிவு. அதனால உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுது. இந்த நோய்க்கு தடுப்பூசியும் கிடையாது. இப்ப இந்த நோய் அறிகுறிகளை பத்தி ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தசாவதாரம் படத்துல இருந்து இந்த ஒரு சின்ன வீடியோவை பார்ப்போம். இதுல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு அந்த எபோலா மார்பர்க் காம்பினேஷன்ல செய்யப்பட்ட ஒரு சிந்தட்டிக் வைரஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். இதை கடிச்சு சாப்பிட்டோம். நான் முக்கியமான அறிகுறியா நான் என்ன சொன்னேன்? உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி கடுமையான இரத்தப்போக்கு. குரங்கு அந்த வைரஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த குரங்கனுடைய கண்ணுல இருந்தும் வாயில இருந்தும் கடுமையான இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த குரங்கு இறந்து போயிடும். இதே போலதான் மனிதர்கள்லயும்